வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷெர்மன் அலெக்ஸ் எழுதின த ஆப்சல்யூட்லி ட்ரூ டைரி ஆஃப் அ பார்ட் டைம் இண்டியன் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவில் இருக்குது. ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவ்னால் ஒருத்தர் நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட பேசுகிறவர் ஆர்னல்ட் ஸ்பிரிட் ஜூனியர். இவரை ஜூனியர்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் டீனேஜர், அதாவது அமெரிக்காவோடைய நேட்டிவ் பீப்புளில் இவர் ஒருத்தர். இவர் ஒரு 14 வயசான ஒரு ரொம்ப அருமையாக கார்ட்டூன் வரைகிற திறமை உடைய ஒரு இளைஞர். இந்த புக்கு அவருடைய வாழ்க்கை இந்த ஸ்போக்கேன் இண்டியன் ரிசர்வேஷன்னா இந்த பழங்குடி அமெரிக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, படிப்பு எல்லாமே அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குற இடம் தான் ரிசர்வேஷன். இவர் இருக்கிற இடத்தோட பேர் ஸ்போக்கன் இண்டியன் ரிசர்வேஷன். இண்டியன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸை அவங்க இண்டியன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் எல்லாமே வெள்ளைக்கார பசங்க படிக்கிற அந்த ஒரு ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா அவர் முதல்ல ரிசர்வேஷனில் இருந்த அந்த ஸ்கூலில் தான் போயிட்டு இருந்தார். இல்லை நான் அந்த ஸ்கூலில் போய் படிக்கணும் அப்படின்னு எடுக்கிற முடிவுலாலையும் அங்கே அவருக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை தான் எழுதியிருக்காங்க. இதில் ஜூனியர் அவர் குடும்பத்தோடு இந்த வெல்பென்னட்ன்ற இடத்துல தான் இருக்கார். அங்கே தான் அந்த ஸ்போக்கேன் இண்டியன் ரிசர்வேஷன் இருக்குது. இது வாஷிங்டனில் இருக்குது. இந்த கதையில் அவருடைய வாழ்க்கை அந்த ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து சம்மர் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தான் இருக்குது. இதில் நிறைய இடத்துல ஜூனியர் அவர் எழுதுனதையும் போட்டிருக்காரு. நிறைய இடத்துல அவருக்கு நடந்ததை கார்ட்டூன் மாதிரியும் வரைஞ்சிருக்காங்க. இந்த கதையில் நிறைய சீன்ஸ் அந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா காமெடியாகவும் இருக்கும். சிலது அவர் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்தவங்களுடைய அந்த ஃபிகர்ஸும் அதில் இருக்கும். இப்போ இவருக்கு பிறக்கும் போதே இவருக்கு ஹைட்ரோசெப்பிலஸ் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் வயசுக்கு அவர் கொஞ்சம் குள்ளமாகவும் இருக்கார். அடிக்கடி அவருக்கு வலிப்பு நோய் வரும். கண் பார்வையும் கொஞ்சம் மங்கி தான் இருக்குது. அதுக்கு மேலே அவருக்கு வாயும் திக்கும். அதனாலே என்ன ஆகிடும்னா, இந்த ரிசர்வேஷனில் இருந்த மற்றவங்களாம் அவர் எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணின்னு கேலி பண்ணிக்கிட்டு அவரை புலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவர் பேர் ரவுடிக்கும் அவர் குடும்பத்தில் நிறைய அப்யூசிங் நடந்து தான் இருக்குது. ஆனாலும் அவர் ஜூனியருக்காக எப்போதும் நிற்பார். 2 பேருமே காமிக்ஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்க இன்னும் நெருங்கிய நண்பர்களாக ஆகிறாங்க. ஜூனியரோட குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்குது. இதுக்கு உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று ஜூனியர் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க. அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடுது. இப்போ அந்த நாயை எடுத்துன்னு போய் ஒரு வெட்டினரி டாக்டரை காட்டினோன்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா அந்த நாயை ஷூட் பண்ணி கொண்டுறாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த டாக்டர்கிட்ட எடுத்துன்னு போய் அந்த நாய்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான பணமே இல்லைன்றது. இன்னொரு விஷயம் அவங்க ஏழ்மைக்கு சான்றாக இருக்கிறது என்னென்னா, முதல் நாள் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது அவரோட டெக்ஸ்ட் புக்கை திறந்து பார்க்குறாரு. அதில் புக்குக்கு மேலே அவங்க அம்மாவோட பேர் எழுதியிருக்கு. அதாவது அவங்க அம்மாவோட புக்கை தான் அவனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ ஏழையாக இருந்திருக்கணும், எத்தனை வருஷத்துக்கு அந்த புக்கை பத்திரமா வச்சுருந்து அப்புறம் எந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கணும். அப்போது அவருக்கு ரொம்ப கோவம் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு புக்கு வாங்குகிற அளவு கூட நமக்கு வசதி இல்லைன்னு நினச்சிட்டு அந்த புக்கை அப்படியே தூக்கி எறிகிறாரு. அந்த புக்கு என்ன ஆகிடுதுன்னா, அங்கே இருக்கிற டீச்சர் மிஸ்டர் பி மூக்கு மேலே பட்டு அந்த மூக்கை அடிபட்டுடுது. ஆனாலும் மிஸ்டர் பி அதுக்கப்புறம் ஜூனியர் வீட்டுக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜூனியரோட பேசிவிட்டு, நீ இன்னொரு ஸ்கூலுக்கு போ, அப்போ தான் உனக்கு வேறு மாதிரியான மனமாற்றம் உனக்கு ஏற்படும்னு சொல்லும் போது ஜூனியர் சரி அப்போ நான் ரியாடனுக்கு போகிறேன் அப்படின்னா. அந்த ரியாடன் ஸ்கூல் எப்படின்னா எல்லாம் பணக்காரங்களாக இருக்கிறவங்க தான். அங்கே ஒரு நேட்டிவ் இண்டியன் கூட கிடையாது, நேட்டிவ் அமெரிக்கன் இண்டியன்ஸே கிடையாது. அவங்க குடும்பத்தோடைய வறுமை நிலைமை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் இவன் அங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றான், நம்ம குழந்தைக்கு எதாவது செய்யணுமேனு சொல்லிவிட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை எத்தனை அங்கே சேர்க்குறாங்க. ரவுடிக்கு இதனால ரொம்ப மன வருத்தம். ஏன்னா ஜூனியர் அவனுக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தான். இப்போ அவன் வேறு பள்ளிக்கூடம் போகிறான் அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப வருத்தம். அதே மாதிரி ரவுடி எதிர்பார்த்த மாதிரியே வேறு பள்ளிக்கூடம் போயிட்ட அப்புறம் அவங்க அடிக்கடி சந்திக்கிறதோ பேசுகிறதோ கூட அது ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, ஜூனியர் அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவர் பேர் பெனிலோப்பு. எல்லாருக்குமே அந்த பொண்ணு மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு ஜூனியருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறா. அதே மாதிரி இன்னொன்று ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்டான கோடியும் ஜூனியருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ அவங்களோட பழகும் போது தான் இந்த வெள்ளையர்களுடைய அந்த கல்ச்சரு எல்லாத்தை பற்றியும் ஜூனியர் நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அது தன்னோட கல்ச்சரோடையே அவர் ஒப்பிட்டு பார்க்குறாரு. அப்போது அவருக்கு 2 இது, அதாவது இவர் பிறந்த வழி, அவங்களோட கலாச்சாரம், பண்புகள் அதெல்லாம் இருக்குது.
இன்னொரு கல்ச்சரையும் அவர் பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு நடுவில் அவர் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவருடைய கல்ச்சர்கிட்ட அவருக்கு லாயல்ட்டி இருக்குது. இங்கேயும் வந்து சில விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அதே சமயத்தில் ஒன்றை மட்டும் உணர்றாரு. வெள்ளையர்கள் வந்து அந்த மாணவர்கள்லாம் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பந்தம் வந்து இவங்க ஃபேமிலியில் இருக்கிற அளவுக்கு இல்லைன்றது அவருக்கு தெரியுது. ஏன்னா நிறைய அப்பாக்கள் வந்து அந்த பள்ளிக்கு வர்றதே இல்லை. அதே மாதிரி அவங்க வளர்கிற விதத்துலேயும் வேறு வேறு விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஒரு சமயம் என்ன ஆகிடுதுன்னா, அவங்க ஸ்கூலோடைய ஸ்டார் ஆத்லெட்டான ரோஜரை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இவரை வந்து இன்சல்ட் பண்ணிடுறாங்க. எப்போதுமே ரிசர்வேஷனில் அது மாதிரி இவரை யாராவது இன்சல்ட் பண்ணாருன்னா அவங்க மூஞ்சிலே அவர் குத்திடுவார். அதே மாதிரி ஜூனியர் வந்து ரோஜரோட மூஞ்சில் வந்து குத்திடுறாரு. அவன் என்ன எதிர்பார்த்தானா, ரோஜர் வந்து உடனே வந்து பழி வாங்குறதுக்கு ஏதாவது சண்டைக்கு வரும் அதுன்னா. ஆனால் ரோஜர் வந்து அந்த மாதிரிலாம் செய்யாமல் அதுக்கப்புறம் ஜூனியர் மேலே ரொம்ப மரியாதையை அவர் காட்ட ஆரம்பித்தார். அதே சமயத்தில் இவர் பென்னிலோப்புக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால அவரோட பாப்புலாரிட்டியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து பென்னிலோப் வந்து மோஸ்ட் பாப்புலர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஜூனியர்ன்றதுனால கிட்டத்தட்ட அவனோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டு எல்லாருமே அவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆக்கி விட்டுறாங்க. இப்போ ரோஜர் என்ன சொல்கிறாருன்னா, ஜூனியரை வந்து அந்த ஸ்கூலோட பேஸ்கெட் பால் டீமில் சேர்க்க சொல்கிறாரு. ஜூனியர் வந்து சந்தோஷமாக சேர்ந்துடுறாரு. ஆனால் சேர்ந்துட்டு அப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து ஒரு மேட்ச் ஆடணும். அந்த மேட்ச் வந்து அவங்க யாருக்கு எதிராக ஆடணும்னா, இவர் ஏற்கனவே படித்த அந்த வெல் பெனட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களோட, அதில் ரவுடி வேறு அதில் இருக்கார். ஏன்னா ரவுடி தான் வந்து வெல் பெனட் டீமோடைய ஸ்டார் ஃப்ரெஷ்மேன். இப்போ வந்து ஜூனியர் வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்த உடனே ஏற்கனவே அவர் அந்த ஸ்கூலில் படித்ததுனால அந்த பழைய ஸ்கூலில் இருந்த ஸ்கூல்மேட்ஸ்லாம் அவரை வந்து ஒரு மாதிரி சத்தம் போட்டு அவர் ரொம்ப இன்சல்ட்லாம் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஜூனியருக்கு நிறைய அடியெல்லாம் படுது. அதில் ரவுடி வந்து ஒரு வாட்டி அவர் இடிக்கிறதுல அவர் மயக்கடிச்சு கீழே விழுந்துறாரு. ஆனால் அவரோட கோச் வந்து ஜூனியர் ரொம்ப பாராட்டுறாரு. ஏன்னா வந்து நீ ரொம்ப கமிட்டடாக இருக்க டீமுக்கு, இந்த மாதிரி தான் ஒரு பிளேயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியருடைய பாட்டியை வந்து ஒரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற வந்து இடித்து கொண்டுடுறான். அதே மாதிரி அவங்களுடைய சடங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் யுகின்னு அவரை வந்து அவருடைய நண்பரான பாபியே 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. கடைசியில் கொஞ்சோண்டு மட்டும்தான் ஆல்கஹால் இருக்குது. அதை யார் குடிக்கணுன்ற சண்டையில் என்ன பண்ணிடுறாருன்னா, பாபியை யூகினில் முகத்துலேயே வந்து ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியர்டன் வந்து செகண்ட் மேட்ச்சில் வந்து வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஜூனியருக்கு வந்து முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் விளையாடின மேட்ச்சில் வந்து அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்களேன்னு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, அவருடைய அந்த வெல் பெனட் பிளேயர்ஸோட முகத்தெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம எப்படி இருக்கோம் அந்த ரிசர்வேஷனில், என்னடா அது நமக்கு ஒரு வெற்றியே கிடைக்க மாட்டேது வாழ்க்கையிலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த முகங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு அவமானம் ஆகிட்டு அவர் லாக்கர் ரூமில் போயிட்டு அங்கே வாந்தி எடுத்துடுறாரு. அப்படியே அழுதுகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு செய்தி வருது. அதாவது அவருடைய சகோதரியும் அவங்களுடைய கணவரும் வந்து ஒரு நெருப்பில் மாட்டிக்கிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ ட்ராஜடிஸ் அவர் ஃபேமிலியில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது எதிர்காலம் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இந்த ரிசர்வேஷன் கல்ச்சரில் வந்து இருக்கக்கூடிய இந்த டார்க்கர் சைடு, அதுக்கப்புறம் அவருடைய குடும்பம், அவரோட நண்பர்கள், அதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து தன்னை வந்து ஒரு நேட்டிவ் அமெரிக்கானாவும் பார்க்குறாரு, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அமெரிக்கானாவும் பார்த்துக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து ரவுடிக்கு வந்து புரிஞ்சிடுது, ஜூனியர் வந்து ஒரு நோமேட். அந்த ரிசர்வேஷனில் எல்லாருமே அங்கேயே இருக்கும்போது அவன் மட்டும்தான் வெளியேற போய் அங்கே இங்கேன்னு பார்க்குறதுக்கு துடிக்கிற ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிறாரு. அதனாலேயே வந்து அவர் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவர் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஜூனியர் ரவுடியும் வந்து திரும்பி ஒன்று சேர்ந்துடுறாங்க. பேஸ்கெட் பால் ஒன்றா விளாட்றாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் நம்ம எங்கே போவோமோ எப்படி இருப்போமோ பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒருத்தர் தொடர்பில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற முடிவு செய்கிறதோடு இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.